ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான இட்லி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஆறுன இட்லி எடுத்துக்கோங்க, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு தான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, மெயினானது இட்லி பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு. உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துக்கல. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக இட்லி அதில் கட் பண்ண வச்சுருந்த இட்லியை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், குழஞ்சிடும் இட்லி. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இட்லி பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி பொடி நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பல தான். ஆயில் இதில் அவ்வளோவா இழுக்காது. ஸோ இட்லி பொடி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சூப்பரான இட்லி உப்புமா ரெடி. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். அதை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.